So, பாப்பு பாருங்க 8th maths நம்ம பார்த்துட்டு இருக்கிறது rational numbers ஓட introduction and examples பார்த்திருக்கோம் step by step ஆ. So now what is the topic அப்படின்னா comparison of rational numbers. ஓகேவாமா? So how to compare the rational numbers. Compare அப்படின்னா என்னது? எது பெருசு எது சின்னது, which is greater which is smaller அப்படின்னு சொல்லி determine பண்றது. So இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு rational number கொடுக்குறாங்க அப்படின்னா rational numbers of the form என்னன்னு படிச்சிருக்கிறோம் a by b. So இப்போ 4/3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 5/3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா you should be able to say that this number is greater and this number is lesser அப்படின்னு சொல்லிட்டு or both are equal அப்படின்றது எது கரெக்டோ அந்த ஆன்சர் உங்களுக்கு சொல்ல தெரியும். கரெக்டா இல்லையாடா? ஸோ குவான்டிட்டி எது அதிகம்? இப்போ நார்மலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் பாத்தீங்கன்னா 4 5 அப்படின்னா என்னது? 4 is lesser than 5. So 5 சைடு வந்து இந்த மாதிரி கிரேட்டரா இருக்கிற மாதிரி நம்ம சிம்பிள் வரைவோம். So 5 and 5 கொடுத்தாங்க it is equal அப்படின்னு சொல்லுவோம். 7 6 கொடுத்தாங்க அப்படின்னா என்னது? 7 is greater than 6. So 6 is lesser than 7. So இந்த மீனிங்ல உங்களால சொல்ல தெரியும். கரெக்டாடா? இப்போ அதே ரேஷனல் நம்பரா கொடுக்கறப்ப நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றத பாருங்க. Every positive number is greater than 0. So while drawing a number line, 0 ஓட ரைட் சைடுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்னது? பாசிட்டிவ். So 0 விட இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது? கிரேட்டர் வேல்யூ. கரெக்டா? அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடுல இருக்கும். அப்ப 0 விட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ஸ்மாலர் நம்பர்ஸ். ஓகேவா? நான் என்ன சொல்லிருப்பேன்? Towards right on the number line, when you go towards right, your value increases. கரெக்டா இல்லையா? Your value increases. When you go towards left அப்படின்னா your value decreases. கரெக்டாடா? சோ ஒரு நம்பர் வந்து நம்பர் லைன்ல நீங்க எழுதி பாக்குறப்ப அந்த நம்பர் இப்போ இங்க ஒரு நம்பர் நான் எழுதுறேன், இங்க ஒரு நம்பர் எழுதுறேன் அப்படின்னா a இங்க b எப்பவுமே என்னது? b will be greater than a. ரைட் சைடுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற நம்பரை விட பெரிய நம்பரா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? a is lesser than b அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாடா? சோ இதுதான் வந்து கான்செப்ட், நம்பர் லைன் கான்செப்ட். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாசிட்டிவ் நம்பர் is greater than 0. ஓகேவா? and negative number is lesser than 0, smaller than 0. So இதுல இருந்து என்ன சொல்லலாம்? Every positive number is greater than every negative number. So இப்போ உங்களுக்கு -5/7 நீங்க வந்து +1/2 கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க தங்கம். சரியா? சோ இப்படி கொடுக்குறேன்ற பட்சத்துல நீங்க இத உட்கார்ந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இதுக்கு கண்டுபிடிக்கணும், இல்ல வந்து ஏதாவது டினாமினேட்டர் சேம் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது அர்த்தம் இருக்கானா? there is no need. ஏன் அப்படின்னா this is a negative rational number and this is a positive rational number. Always positive numbers will be greater than the negative numbers. கரெக்டா இல்லையா? Always positive numbers will be greater than the negative numbers. So இதுதான் உங்களுடைய type 1 இங்க கொடுத்திருப்பாங்க. So compare 5/17 and 10-10/19. பாருங்க. Compare 5/17 and -10/19. So இப்ப இதுல நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் பண்ணணுமா இல்ல பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாமானா? கண்டிப்பா பார்த்தோனே சொல்லிடலாம். This is a positive rational number and this is a negative rational number. So எது பெருசுன்னு டக்குன்னு சொல்லிடலாம். Positive rational number will be greater than negative rational number. So 5/17 is greater than -10/19. You don't have to do any steps. So ஒரு positive number negative number கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா பார்த்த உடனே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவாடா? So this is your type 1. So and already நான் சொன்னது every number on the right of the number line is greater than that number. Right side போக போக உங்களுக்கு என்னது? நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ நம்பர் எழுதி பாத்தீங்க அப்படின்னா இப்போ 4 பெருசா 5 பெருசா அப்படின்னா 5 ரைட் சைடுல இருந்துச்சுன்னா 5 is greater than 4. ஓகேவாமா? சோ இதுதான் நம்மளுடைய நம்பர் லைன் கான்செப்ட். When two integers or fractions are given, we know how to compare them. So ஏன் fractions வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையாடா? fractions comparison எப்படி பண்றதுன்றத படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்ப நம்ம ரேஷனல் நம்பர்ல ரிவிஷன் பண்ணதா போறோம். ஓகேவா? So next type 2 பாருங்க. type 1 முடிஞ்சிருச்சு. என்னது? Since every positive number is greater than every negative number, இத நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். This number positive is greater than this negative rational number. So next பாருங்க. Comparing two rational numbers represented by two fractions with same denominators. So same denominator அப்படின்றப்ப you should just see to the numerator alone. Numerator மட்டும் பார்த்தா போதும். இப்போ 1/3 4/3 அப்படின்னா first see to that ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப நம்ம கம்பேரிசனுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு போகணும். சோ அடுத்த ஸ்டெப் போறப்ப the denominators are same. If the denominators are same, 1/4 பெருசா 4/3 பெருசானா எது பெரிய நம்பர்? 4 தான் பெரிய நம்பர். So 4/3 will be the bigger value. ஓகேவா? So 1/3 is lesser than 4/3. நீங்களே பாருங்க, ஒரு கேக் எடுக்கிறீங்க அப்படின்னா
இத வந்து நான் இப்ப என்ன பண்றேன் 5 பீசஸா கட் பண்றேன் or 6 பீசஸ் or 8 பீசஸ் இங்க எவ்வளவு கிடைக்குதோ நான் இப்ப அது மாதிரி கட் பண்றேன்னா பாருடா இப்ப பாருங்க எனக்கு இங்க 8 பீசஸ் கிடைச்சிருக்கு ஓகே அவுட் ஆஃப் 8 ஒருத்தருக்கு நான் என்ன பண்றேன்னா 2 பீசஸ் கொடுக்குறேன் ஒருத்தருக்கு நான் என்ன பண்றேன் தங்கம் ஐ அம் கிவிங் 2 பீசஸ் so 1 2 சோ இதே மாதிரி இன்னொரு இதுல ரெப்ரசன்டேஷனுக்காக இன்னொரு டைம் வரையறேன் பாருங்க ஒருத்தருக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 5 பீசஸ் கொடுக்குறேன் ஐ அம் கிவிங் them 5 pieces so 1 2 3 4 5 சரியாமா சோ அப்ப இத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் fraction 5/8 அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் சோ இங்க வந்து total number of pieces அப்படினு பார்க்கறப்ப 8 அப்படின்றது ரெண்டு பேத்துக்குமே காமன் total number of pieces ஓகேவா parts அப்படின்றப்ப இங்க 8 அப்படின்றது ரெண்டு பேத்துக்குமே காமன் சேம் denominator இப்போ 2 கொடுத்தவங்களுக்கு அதிகம் கிடைச்சிருக்கா இல்ல 5 pieces கொடுத்தவங்களுக்கு அதிகம் கிடைச்சதா பார்த்தோன்னே சொல்லலாம் 5 பீசஸ் கொடுத்தவங்களுக்கு தான் கண்டிப்பா அதிகம் கிடைச்சிருக்கும் பாதி கேக்குக்கு மேல கிடைச்சிருச்சு கரெக்டா சோ அப்ப 2 விட 5 பெருசு தானே சோ 2/8 is lesser than 5/8 இல்லனா 5/8 is greater than 2/8 எப்படி வேணாலும் சொல்லலாம் சரியாடா சோ இது நியூமரேட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்க while comparing the numerators நார்மலா நீ இன்டிஜர் கம்பேரிசன் பண்றப்ப எதுவோ அதே வேல்யூ தான் சரியாடாமா சோ இதுவும் ஈஸி தானே 1/3 4/3 comparison example 1.4 உங்களுக்கு ஈஸி தானே so next step போயிரலாமாடா பாருங்க comparing two rational numbers represented by two fractions with different denominators so different denominators அப்படின்றப்ப fractions எப்படி compare பண்ணுவீங்களோ same method so fractions compare பண்றப்ப என்ன பண்ணுவீங்க you make the denominators common same கரெக்டா இல்லையா denominators ஒரே மாதிரி கொண்டு வரணும் so இத ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் we'll find the LCM of the denominators so LCM of the denominators அப்படின்னா 4 க்கு 6 க்கு இங்க எது LCM 12 is the LCM அதுவும் நம்ம கண்டுபிடிக்கிறது கத்துக்கலாமாடா 4 6 அப்படின்னா 2 2s are 4 again 3 அடுத்தது என்னது 2 1s are இந்த 3 போகாது so 3 அப்படியே அப்புறம் 3 எடுக்கிற so 3 1s are 1s are ஓகேவா so இப்போ 4 6 ஓட LCM என்னது 2 into 2 into 3 2 2s are 4 4 3s are 12 சரியாமா so that is equal to 12 இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம காமன் ஆக்கிட்டோம் இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் சாமி காமனா கொண்டு வந்துட்டோம் சோ இப்போ இந்த 3/4 ஓட ஈக்குவலன்ட் fraction நம்ம கண்டுபிடிக்கணும் how will we find the equivalent fraction such that the denominator is 12 இந்த denominator 12 ன்னு மாறுற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் சரியாமா சோ இங்க பாரு 4 இல்லாம இன்னொன்னு என்ன நம்பர் இருக்குது 3 சோ 4 3 ஆல மல்டிப்ளை பண்ணா you will get 12 so 3/4 என்ற fraction நம்ம எதால மல்டிப்ளை பண்ண போறோம் we are going to multiply it with 3 அப்ப this fraction will become 9/12 this fraction will become an equivalent fraction இதனோட equivalent fraction என்னது 9/12 அதே மாதிரி இந்த 5/6 நம்ம கன்வர்ட் பண்ணுமா such that the denominator is 12 so 5/6 ஓட denominator 12 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம் இங்க பாரு 2 3s are 6 கரெக்ட்டா இது இல்லாம ரிமைனிங் என்ன ஃபேக்டர் இருக்கு 2 இருக்கு அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த denominator 12 ஆயிடும் 6 2s are 12 கரெக்ட்டாமா 5 2s are என்ன 10 so 5/6 ஓட equivalent fraction 10/12 இப்ப 9/12 பெருசா 10/12 பெருசானா again the denominators has become same type 2 க்கு போயிடுச்சு அப்ப you should compare only the numerators so 10 is bigger than 9 அப்ப இதுதான் பெரிய fraction so என்னது 3/4 பெருசா 5/6 பெருசானா 5/6 is greater 5/6 is greater than 3/4 so இது ஒரு மெத்தட்ரா you make the denominators same எப்படி by finding LCM then find equivalent fractions such that their denominators are the LCM that you have chosen ஓகேவா சோ இந்த மாதிரி ரெண்டு fraction கொண்டு வந்து you are comparing type 2 க்கு கன்வர்ட் பண்ணிட்டு செய்றீங்க இன்னொன்னு இருக்குடா இந்த LCM கண்டுபிடிக்கிறீங்களா இதுக்கு பதிலா இப்போ first fraction என்ன a by b first fraction என்னடா a by b ன்னு எடுத்துக்கோங்க representation general form நான் சொல்றது second fraction என்ன c by d ன்னு எடுத்துக்கலாமா புது alphabet வச்சு எடுத்துக்கலாமா ஓகே சோ இப்போ உங்களோட மெத்தட் என்னன்னா you should multiply a d okay a and d so a d அப்படிங்கறதை இங்க எழுதிக்கோங்க so next you should multiply b and c first fraction ஓட denominator second fraction ஓட numerator first என்ன பண்றோம் first fraction ஓட numerator second fraction ஓட denominator இந்த cross symbol ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த butterfly symbol மாதிரி இங்க இது cross ஆ இங்க ஒரு circle வரையறேனா again இங்க ஒன்னு வரையறேனா so இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க AD கண்டுபிடிச்சுக்கோங்க BC கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேவாடா you are going to find AD and BC இப்போ இதல பண்ணலாம் அந்த மெத்தட பாரு 3 into 6 first இந்த diagonal வரைஞ்சுக்கோடா அதனால தான் நான் A by B CD ன்னு சொல்லிட்டு AD BC நேம்லா கொடுக்கிறேன் so that you won't forget எதை first செய்யணும் first எடுத்தோனே இந்த சர்க்கிள் பண்ணிடாதீங்க புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னா first left இப்படி towards left இந்த சர்க்கிள் பண்ணுங்க
3 6 are என்ன 8 அடுத்தது பாரு செகண்ட் சர்க்கிள் என்னது 4 5s are 20. சோ இப்ப ரைட் சைடுல இருக்கிறது இந்த BC கிரேட்டரா இருக்கா BC ரைட் சைடுல இருக்கிறது கிரேட்டரா இருக்கப்ப இந்த செகண்ட் fraction is greater அவ்வளவுதான் ஓகேவா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா if BC is greater என்னது C by D ன்ற fraction greater ன்னு அர்த்தம் if AD is greater A by B ன்ற fraction greater ன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சிம்பிள் சோ எழுதலாமா இது என்னன்னு A by B C by D ன்னு ரெண்டு fraction இருக்குதுன்னா if there are two fractions A by B and C by D B and D are two different denominators then you have to find first what you have to find AD change பண்ணிடாத order change பண்ணிடாத so AD கண்டுபிடிக்கணும் then BC கண்டுபிடிக்கணும் ஓகேவா so மூணு possibilities இருக்கு இந்த AD BC ல AD வந்து greater than BC ஆ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் A by B ன்ற fraction greater ன்னு அர்த்தம் A by B ன்ற fraction left sideல என்ன இருக்குது A by B ன்ற fraction தானே left sideல இருக்கு so AD greater left sideல இருக்கிற value உங்களுக்கு பெருசா வந்துச்சுன்னா left sideல இருக்கிற fraction எது first fraction A by B greater suppose AD is lesser than BC ன்னு வந்துச்சுன்னா AD என்னது lesser ன்னு அர்த்தம் BC தான் உங்களுக்கு என்னது greater which means C by D ன்ற fraction right sideல இருக்கிற fraction greater ன்னு அர்த்தம் ஓகே புரியுதாடா அப்படியே இத வந்து AD ஞாபகம் வச்சுக்கோ இத வந்து BC ன்னு வெச்சுக்கோ ஓகே சோ AD ஓட வேல்யூ பெருசா வந்தா இந்த fraction பெருசு BC ஓட வேல்யூ பெருசுன்னு வந்துச்சுன்னா இந்த fraction பெரிய வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா வருது அப்படின்னா உங்களுக்கு என்னது both are equal both fractions are equal ன்னு அர்த்தம் ஓகேவாமா for example 1 by 2 2 by 4 ன்னு ரெண்டு fraction எடுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க so first thing is AD இது A by B இது C by D அத ஞாபகம் வச்சுக்கோ so AD கண்டுபிடிங்க 4 அடுத்தது BC கண்டுபிடிங்க அதுவும் என்னது 2 into 2 4 so பாரு ரெண்டுமே ஈக்குவலா வருது அப்ப இந்த ரெண்டு fraction உங்களுக்கு இங்க என்னது equal 1 by 2 is equal to 2 by 4 both fractions are equal when compared புரியுதாடா so இந்த AD BC ன்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோடா just you have to multiply this numerator and this denominator second என்னது this numerator and this denominator multiply பண்ணி compare பண்றப்ப left side A இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ பெருசா வந்துச்சுன்னா A by B ன்ற fraction பெருசு suppose B இங்க C இருக்கிறது இந்த இது இருக்கு பாரு BC C இருக்கிறது வந்து பெருசா வந்துச்சு அப்படின்னா C by D ன்ற fraction பெருசு so right side leftக்கு leftன்னு வெச்சுக்கோ ஓகேவாமா so type 3 யும் புரிஞ்சுதாடா உங்களுக்கு என்னன்னு with two different denominators you can either find LCM or just multiply இந்த AC BD ன்ற கான்செப்ட் வெச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஓகேவாமா புரிஞ்சுதாடா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 1.6 is type 4 ஓகேவா type 4 என்னன்றது பாரு that are not in standard form ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லாத நம்பரை நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்றது அப்படின்றது இருக்கு so ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா first what is the procedure நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் எந்த fraction இருந்தாலும் you should bring it to the standard form whatever fraction it may be you should bring it to the standard form so 9 by 4 அப்படின்றது நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணும் this denominator should become positive first rule பாசிட்டிவ்னா என்னது இது நியூமரேட்டர்ல வச்சு எழுதிக்கும் -9 by 4 கரெக்ட்டா இல்ல அப்படினா ஸ்டெப் வைஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம் -1 னால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா it will become மேல நியூமரேட்டர் 9 into -1 என்னது -9 -4 into -1 என்னது +4 so -9 by 4 னு வந்து ஓகேவா so -9 by 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு and co-prime இருக்கான்னு செக் பண்ணிக்கோ தாங்க co-prime தான் இருக்கும் -2 by 3 அடுத்து என்ன தங்க இருக்கு -2 by 3 so standard form எந்த ஒரு fraction நீங்க standard form க்கு கொண்டு வந்துட்டு செய்யுங்க ஓகேவாமா so என்ன பண்ணலாம் -2 by 3 இருக்குது ஓகேவா ரெண்டுமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் so we have to find LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க these two denominators are co-prime அப்ப just multiply these denominators suppose co-prime இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம மேல பண்ணோம் பாத்தியா 4 6 க்கு கண்டுபிடிச்சோம் பாத்தியா LCM so அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் பட் இங்க 4 and 3 are co-prime which means they do not have any common factors சரியாடா so அந்த மெத்தட்ல பண்ணலாம் இல்ல அப்படினா சிம்பிளா என்ன பண்ணிரலாம் நம்ம just multiply okay இது என்னதுடா கண்ணா A by B ன்ற fraction இது என்னதுடா C by D ன்ற fraction so நீங்க என்ன பண்ணனும் AD BC find out பண்ணனும் left sideக்கு left right sideக்கு right side fraction okay இதுல இது left இது right again இங்க AD ன்றது left BC ன்றது right ஓகேவாமா so AD அப்படினா என்னதுடா -9 into 3 okay so -27 அடுத்தது பாரு 4 into -2 so 4 into -2 is -8 சிம்பிளையும் நான் மறக்கல கரெக்ட்டா இல்லையா சிம்பிளையும் I am not changing so -27 இந்த -9 ஓட தான் நான் மல்டிப்ளை பண்றேன் it is -27 இங்க 4 into -2 ஓட மல்டிப்ளை பண்றேன் so it is -8
இப்ப உடனே வந்து -27 தான் பெரிய நம்பர்னு கன்க்ளூட் பண்ணுவீங்களா தங்கம்? கிடையாது. நெகட்டிவ் நம்பர்ஸ பொறுத்த வரைக்கும் என்னது சின்ன வேல்யூவா இருக்கிறதுக்கு பாக்குறதுக்கு சின்ன நம்பரா இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது இட் ஹாஸ் a greater value. கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்பர் லைன் வரைஞ்சு பாருங்க, -8, -9, -10 இட் கோஸ் ஆன். அதே மாதிரி -25, -26, -27 இப்படிதான் எழுதி போவீங்க. இப்ப -27 ஓட ரைட் சைட்ல இந்த -8 லை ஆகுது. நம்பர் லைன்ல -8 எங்க லை ஆகுது? இட் லைஸ் டு த ரைட் சைடு ஆஃப் திஸ் நம்பர். அப்ப ரைட் சைட்ல போக போக தானே அந்த வேல்யூ இன்க்ரீசஸ் நம்ம பார்த்தோம். அப்ப which is greater value? -8 is greater value. So BC ஓட வேல்யூ உங்களுக்கு கிரேட்டரா வருது. ரைட் சைடுல இருக்கக்கூடிய நம்பர் அப்ப என்னது? C by D. இந்த நம்பர் தான் நமக்கு கிரேட்டர். -2/3 is greater. ஓகேவா? So 9 by -4 is lesser than -2/3, which means -2/3 is greater. ஏன்னா AD நமக்கு சின்ன வேல்யூ தான் வந்துச்சு, BC தான் கிரேட்டர் வேல்யூவா வந்துச்சு. -8 is a greater number than -27. புரியுதாடா? சோ அதனால நமக்கு இதுதான் பெரிய வேல்யூ. ஓகேவாமா? புரிஞ்சுதாடா? கொடுத்திருக்காங்க பாரு, -2/3 is greater than 9 by -4. சோ பாரு இந்த நம்பர் லைன்ல -8 இங்க எழுதியிருக்காங்க. சோ ஃபுல்லா எழுத வேண்டாம்ன்றதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, -8, -9, -10 எழுதிட்டு டாட் 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 டாட். அதே மாதிரி -25, -26, -27. சோ -27ன்றது இதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப இது சின்ன வேல்யூ. இதுக்கு -8 என்னது ரைட் சைடுல இருக்கு. அப்ப இது பெரிய வேல்யூ. ஓகேவா? இது பிக், இது ஸ்மால். ஓகேவாமா? சோ அப்படிதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். சோ -27 வந்து AD ஓட வேல்யூ, BC ஓட வேல்யூ -8. சோ BC தான் இப்ப பெரிய வேல்யூ, கிரேட்டர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? C by Dன்ற ஃபிராக்ஷனை தான் கிரேட்டர்னு கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவாமா? புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான். 1.7 நம்ம செப்பரேட்டா பாத்துருவோம்டா. இது புரிஞ்சிருச்சுல? கம்பாரிசன் 4 டைப்புமே புரிஞ்சதுல? என்ன 4 டைப்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்தா பாசிட்டிவ் தான் பெருசுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, பாசிட்டிவ் நம்பர் will always be greater number. நெகட்டிவ் வந்துச்சுன்னா இப்போ ரெண்டுமே ஒரே சைடுல வருது with same denominators அப்படின்றப்ப you just compare the numerators. ரெண்டுமே வந்து different denominators ஓட வருது அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்? different denominatorsன்றப்ப you can either take LCM or அந்த ACBD மெத்தட்ல பண்ணலாம். AC and BD. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லனா you should bring it to the standard form, then you should do the conversion. ஓகேவாடா தங்கம்? புரிஞ்சுதா? 4 டைப்புமே ஈஸி தானே?